வெள்ளைச்சோளை வச்சு நல்லா பஞ்சு போல் இட்லி, கிறிஸ்பியான தோசை மிக்சிலேயே ஈஸியாக அரைச்சி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? 3 டம்ளர் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கலாம். மெஷர் பண்ண டம்ளர்லேயே 3/4 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி இல்லைனா சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் 7 மணிலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மெஷர் பண்ண டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்து நல்லா ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா பந்து போல் அரைச்சிக்கலாங்க. கண்டிப்பாக ஐஸ் கூப் இல்லைனா ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கங்க. அது கூடயே நம்ம ஊற வச்ச வெள்ளைச்சோளத்தையும் சேர்த்து அரைச்சி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி பேட்டர் ரெடிங்க. இது லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அடித்து கலக்கணுங்கிறது இல்லை, ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணாலே இந்த ஹெல்த்தி பேட்டர் ரெடி. இதை வச்சு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல இட்லி, நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடி பண்ணலாங்க. இட்லியெல்லாம் நல்லா சாஃப்டாக வருங்க. கண்டிப்பாக சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க. சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி வரும். நம்ம பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். தோசைக்கு மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி நல்லா எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி சோள மாவு தோசை ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்